இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு தயாராகிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது உங்களுக்கான பிரத்யேகமான நேரம். ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம ராமேக்ஸ் டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் வொக்காபுலரி, அதாவது 27ஆம் தேதி பிப்ரவரி 2026க்கான மிக முக்கியமான ஆங்கில வார்த்தைகளை தான் அலச போறோம். சரியா சொன்னீங்க. ஆனா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றியோட ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு சூப்பரான மேற்கோளை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சக்சஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ரிப்பீட்டட் டே இன் அண்ட் டே அவுட். மிகச் சிறப்பு. அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம திரும்ப திரும்ப செய்யற சின்ன சின்ன முயற்சிகளோட கூட்டுத்தொகை தான். 100க்கு 100 உண்மைங்க அது. பேங்க் எக்ஸாம்ல இங்கிலீஷ் செக்ஷன்ல முழு ஆளுமை செலுத்த, அதாவது டாமினேட் தி இங்கிலீஷ் செக்ஷன் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் இந்த மாதிரி புது வார்த்தைகளை கத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மைதான். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 60 வார்த்தைகளையும் ஒரு கதை மாதிரி நிஜ வாழ்க்கையோட பின்னணியில நாம அலச போறோம். கரெக்ட். இதை நீங்க முழுமையா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஆகட்டும், க்ளோஸ் டெஸ்ட் ஆகட்டும், எதுலயும் உங்களை அசைச்சிக்க முடியாது. எந்த தாமதமும் இல்லாம நேரடியா பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, டன். சர்வதேச செய்திகளை படிக்கும்போது 2 நாடுகளுக்கு இடையான உறவு எப்படி தொடங்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் பேசும்போது அது ஒரு பைலேட்ரல் பேச்சுவார்த்தையா இருக்கும். அதாவது இருதரப்பு உறவு. ஆமா, இந்த பைலாட்ரல் அப்படிங்கிற வார்த்தை பேங்க் எக்ஸாம்ல வரும்போது இதுக்கு இணையான சொல்லா, அதாவது சினோனேமா மியூச்சுவல் அல்லது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கறத கேட்பாங்க. இருதரப்பும் சமமா பங்கு பெறுவது. அப்போ எதிர்ச்சொல்? இதுக்கான ஆன்டோனிம் யூனிலாட்ரல், அதாவது ஒரு தரப்பட்சமான முடிவு. சூப்பர். இந்த இருதரப்பு உறவை மேம்படுத்த ஒரு நாடு எடுக்கும் முதல் படிய, அதாவது அந்த தொடர்பு முயற்சிய அவுட்ரீச் அப்படின்னு செய்தித்தாள்கள் குறிப்பிடுது. இது ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? கண்டிப்பா. அவுட்ரீச் அப்படின்னா ஒருத்தரை நாடிச் செல்வது. இதுக்கான சினானிம்ஸா என்கேஜ்மெண்ட் மற்றும் இனிஷியேட்டிவ் ஆகியவற்றை கூறலாம். இதுக்கு நேரெதிரா உறவை துண்டிச்சுக்கிட்டு பின்வாங்கறத வித்ட்ரால் அப்படிமோ, அதுதான் ஆன்டனிம். இப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டோட நெருக்கம் காட்டினால் அதோட கான்சிக்வன்சஸ், அதாவது விளைவுகள் உலக அரசியல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். பாத்தீங்கன்னா ஆர்சின் எனப்படும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பத்திகள்ல இந்த வார்த்தை மிக முக்கியம். கான்சிக்வன்சஸ் என்பதன் சினானிம்ஸ் ரீபர்கஷன்ஸ் அப்புறம் ஆஃப்டர்மேத். அந்த ரீபர்கஷன்ஸ் அடிக்கடி வருமே. ஆமா, தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒண்ணு. ஒரு செயலோட தொடர்ச்சியான விளைவுகளை இது குறிக்கும். இதோட எதிர்ச்சொல் காசஸ், அதாவது காரணங்கள். இதை படிக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு நாடு தனது விருப்பத்தை வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா சுட்டி காட்டுறத இண்டிகேட்டிங்னு சொல்றோம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. சினனிம்ஸ் சிக்னலிங், இம்ப்ளாயிங். ஆன்டனிம் கன்சீலிங், அதாவது மறைப்பது. எக்ஸாம்ல இது எப்படி கேட்பாங்க? தேர்வுகள்ல வாட் இஸ் தி ஆத்தர் இம்ப்ளாயிங் அப்படின்னு கேட்பாங்க. அங்க வெளிப்படையா இல்லாம மறைமுகமா ஒரு விஷயத்தை குறிக்க இந்த வார்த்தை பயன்படும். புரிஞ்சுது. அப்படி அவங்க விருப்பம் தெரிவிச்சுட்டா ஒரு நாடு மற்றொரு நாட்டின் தலைவரை தங்கள் நாட்டுக்கு வரவழைத்து விருந்தளிக்கும். அதைத்தான் ஹோஸ்டிங் என்கிறோம், அதாவது வரவேற்கிறது. இது ரொம்ப எளிமையான வார்த்தை தான். இதற்கான சினனிம்ஸ் வெல்கமிங், ரிசீவிங். ஆன்டனிம் ரிஜெக்டிங். ஆனா வாக்கியத்தோட சூழலை பொறுத்து அர்த்தம் மாறும். கரெக்ட். அந்த தலைவர்கள் சந்திக்கும் போது அவங்களோட என்கேஜ்மெண்ட், அதாவது இந்த சந்திப்பில் அவர்களின் ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கும். ஆமா, ஒரு செயல்ல முழுமையா பங்கு பெறறத இது குறிக்கும். சினோனிம்ஸ் இன்வால்வ்மெண்ட், பார்ட்டிசிபேஷன். ஆன்டனிம் டிஸ்எங்கேஜ்மெண்ட். சந்திப்பு முடிஞ்சு அவங்க விடைபெறும் அந்த புறப்பாட்டை டிபார்ச்சர் அப்படின்னு செய்திகள்ல வாசிக்கிறோம். சினோனிம்ஸ் எக்ஸிட், எம்பார்கேஷன். ஆன்டனிம் அரைவல். இந்த எம்பார்கேஷன் கொஞ்சம் புதுசா இருக்கே. ஆமா, இதுல எம்பார்கேஷன் அப்படிங்கிற வார்த்தைய உங்க நோட்ஸ்ல கட்டாயம் எழுதிக்கோங்க. ஒரு பயணத்தை தொடங்குவதை குறிக்க இது தேர்வுகள்ல அடிக்கடி வரும். கண்டிப்பா. அந்த புறப்பாட்டின் போது ஒரு தலைவரை அதிகாரப்பூர்வ நிகழ்வுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதை எஸ்கார்ட்டட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, இதற்கான சினனிம்ஸ் அக்கம்பனிட், அஷர்ட். இதுல அஷர்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவரை வழிகாட்டி அழைத்துச் செல்வதுன்னு அர்த்தம். ஆன்டனிம் அபேண்டன்ட், அதாவது கைவிடப்பட்டது. இந்த சந்திப்புகளுக்கு பிறகு அந்த இரு நாடுகளின் உறவு வெறும் நட்பா இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக், அதாவது மூலப்போராய அல்லது தந்திரமான கூட்டாண்மையா மாறும். சர்வதேச உறவுகளை பத்தி பேசும்போது இந்த வார்த்தை இல்லாம எந்த பத்தியும் இருக்காது. சினானிம்ஸ் டாக்டிக்கல், கால்குலேட்டட். ஆன்டனிம் ஹாப்ஹசர்ட், அதாவது முறையற்ற.
குறிப்பா தொழில்நுட்பத் துறையில இந்த உறவு மிகவும் கிரிட்டிக்கலாக, அதாவது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆமா, டெக்னாலஜி சார்ந்த பத்திகள்ல இது மிக முக்கியம். சினானிம்ஸ் crucial, pivotal. ஆன்டனிம் வந்து ட்ரிவியல், அதாவது அற்பமான. பிவிட்டல் அப்படின்னா ஒரு மையமான மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை ஃபெசிலிட்டேட் செய்ய, அதாவது எளிதாக்க பயன்படுது. இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சினானிம் வார்த்தை எக்ஸ்படைட். ஒரு செயலை விரைவுபடுத்துவது அல்லது எளிதாக்குவது என இதற்கு அர்த்தம். இன்னொரு சினானிம் வந்து எனேபிள். அப்போ எக்ஸ்பெடைட் பேங்க் எக்ஸாம்ல அடிக்கடி வருமா? பேங்க் தேர்வுகள்ல எக்ஸ்படைட் என்பது ஒரு சூப்பர் ஸ்டார் வார்த்தைனே சொல்லலாம். இதற்கான எதிர்ச்சொல் ஹிண்டர், அதாவது தடை செய். இதனால தான் இந்த நாடுகளுக்கு இடையான பிணைப்பு ரொம்பவே இன்டென்ஸா, அதாவது தீவிரமாக இருக்கு. சினனிம்ஸ் ஃபர்வென்ட், அக்யூட். ஆன்டோனிம் வந்து மைல்ட். ஃபர்வென்ட் அப்படிங்கிற வார்த்தை தீவிரமான உணர்ச்சியை குறிக்கும். இதையும் நீங்க மனப்பாடம் செஞ்சுக்கிறது நல்லது. என்ன ஒரு அருமையான ராஜதந்திர கதை. ஆனா சர்வதேச உறவுகள்ல விரிசல் விழுந்தா என்ன நடக்கும்? மோதல்கள் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். ஒரு சின்ன பிரச்சனை தொடங்கி அது கொஞ்சம் கொஞ்சமா திரட்டப்படுவத அக்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பொருளாதார பத்திகள்லயும் இந்த வார்த்தை அதிகம் வரும். உதாரணமா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த வட்டி. சினனிம்ஸ் வந்து அக்யூமுலேட்ஸ், ஸ்டெம்ஸ். ஆன்டனிம் வந்து டிமினிஷஸ். இப்படி பிரச்சனைகள் சேரும்போது ஒரு நாடு உலக அரங்குல தனித்து விடப்படுது. அந்த தனிமைப்படுத்தல தான் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். மற்றவர்களிடமிருந்து பிரிந்திருப்பதை குறிக்குது. சினனிம்ஸ் seclusion, alienation. ஆன்டனிம் வந்து இன்டிகிரேஷன். இந்த தனிமைப்படுத்தல் போராக மாறினால் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை, அதாவது பாதிப்புகளை கேஷுவாலிட்டிஸ் என்று செய்தித்தாள்கள் குறிப்பிடுகின்றன. விபத்து அல்லது போர்ல ஏற்படுற இழப்புகளை குறிக்க இது பயன்படும். சினோனிம்ஸ் fatalities, victims. ஆன்டனிம் வந்து சர்வைவர்ஸ், அதாவது உயிர் பிழைத்தவர்கள். இந்த போரை நிறுத்த பல அமைப்புகள் சமாதான ப்ரொபோசல்ஸ், அதாவது முன்மொழிவுகளை கொடுக்கும். ஒரு திட்டத்தை முன்வைப்பது. சினோனிம்ஸ் suggestions, schemes. ஆன்டனிம் வந்து ரிஜெக்ஷன்ஸ். ஆனா சில நேரங்கள்ல அந்த அமைதி திட்டங்கள் மற்ற நாடுகளால் கடுமையாக கண்டிக்கப்படும். அதத்தான் கண்டெம்ட் அப்படின்னு வாசிக்கிறோம். இதுல சென்ஸ்ஷோர்ட் அப்படிங்கிற வார்த்தை பேங்க் தேர்வுகள்னு மிக அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை. வன்மையாக கண்டிப்பது என்பதே இதன் பொருள். சினோனிம்ஸ் denounced, censored. ஆன்டனிம் வந்து praised. இறுதியாக இந்த மோதல்களுக்கு முடிவு கட்ட மக்களே நேரடியாக வாக்களிக்கும் ஒரு வாக்கெடுப்பு முறை நடத்தப்படலாம். அதத்தான் ரெஃபரண்டம் என்கிறோம். மக்கள் தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறை இது. சினனிம்ஸ் plebiscite, போல். ஆன்டனிம் வந்து அப்பாயிண்ட்மெண்ட். plebiscite அப்படிங்கறத நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சிக்கலான காலகட்டங்கள்ல அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழும். உதாரணமா இது கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்பதை alleged அப்படிங்கிற வார்த்தை மூலம் குறிப்பிடுறாங்க. சட்டப்பூர்வமான பத்திகள்ல இதோட நுணுக்கம் மிக முக்கியம். ஒரு விஷயம் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது, ஆனா இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதே இதன் அர்த்தம். சினனிம்ஸ் purported, claimed. ஆன்டனிம் வந்து proven, அதாவது நிரூபிக்கப்பட்ட. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது மக்கள் அரசாங்கத்திடம் அக்கௌண்டபிலிட்டியை எதிர்பார்க்கறாங்க. அதாவது பொறுப்புணர்வு, யார் எதற்கு பொறுப்பு என்று கேட்பது. கரெக்ட். சினனிம்ஸ் liability, culpability. ஆன்டனிம் வந்து immunity, அதாவது விதிவிலக்கு அல்லது பாதுகாப்பு. அரசாங்கத்தின் பாதுகாப்பில் ஏற்பட்ட சிறு தவறுகள் அல்லது குறைபாடுகளை லாப்சஸ் என்று செய்திகள் விவரிக்கின்றன. கவனக்குறைவால் ஏற்படும் சிறு தவறுகளை இது குறிக்கும். சினோனிம்ஸ் failures, oversights. ஆன்டனிம்ஸ் successes. எனக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு சந்தேகம். டோல் அப்படின்னா சுங்கச்சாவடி கட்டணம்னு மட்டும்தானே நினைத்திருந்தேன். ஆனா செய்தித்தாள்கள்ல டெத் டோல் என்று வருகிறதே, இந்த டோல் என்ற வார்த்தைக்கு இழப்பு என்றொரு அர்த்தமும் உள்ளதா? மிகச் சரியான கேள்வி. சுங்க கட்டணம் என்ற அர்த்தம் இருந்தாலும் செய்தித்தாள்கள்ல பெரும்பாலும் உயிரிழப்புகளின் அல்லது பாதிப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கவே டோல் பயன்படும். சினோனிம்ஸ் காஸ்ட், டேமேஜ். ஆன்டனிம் வந்து கெயின். அருமை. இந்த விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்க சில அரசியல் தலைவர்கள் தங்கள் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்த நினைப்பார்கள். இதைத்தான் போல்ஸ்டர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்றை மேலும் வலிமையாக்குவது என்று இதற்கு அர்த்தம். சினோனிம்ஸ் reinforce, boost. ஆன்டனிம் வந்து undermine. அப்படி வலுப்படுத்த பேசும்போது அவங்க நேரடியாக பேசாமல் சுற்றி வளைத்து மறைமுகமாக பேசுவார்கள். இந்த நுட்பத்தை ஒப்ளீக்லி என்று சொல்வது மிக சரியானது. இந்த முழுமையான அதிகாரத்தை, அதாவது இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதை சாவரினிட்டி என்று படிக்கிறோம்.
ஒரு நாட்டின் முழுமையான அதிகாரத்தை குறிப்பது. சினோனிம்ஸ் அட்டானமி, செல்ஃப் கவர்னன்ஸ், ஆண்டோனிம் சப்ஜுகேஷன், அதாவது அடிமைப்படுத்துதல். அந்த இறையாண்மை இருந்தால் மட்டுமே அங்கு ஒரு நீடித்த அமைதி, அதாவது டியூரபிளான அமைதி நிலவும். நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்பது. சினோனிம்ஸ் என்டியூரிங், ஸ்டேபிள், ஆண்டோனிம் ஃப்ராஜைல், அதாவது உடையக்கூடிய. ஆனா பல அச்சுறுத்தல்களுக்கு நடுவில் ஒரு தலைவர் பயணம் செய்யும்போது அந்த நடுவில் என்ற சூழலை அமிட்ஸ்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியில் அல்லது இடையில் நடப்பதை குறிக்க இது பயன்படும். சினோனிம்ஸ் அமாங், சரவுண்டட் பை, ஆண்டோனிம் அவுட்சைட். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பொருளாதார திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்று விவாதிக்கப்படும்போது அதை வயபிள் என்கிறோமே. ஆமா, பொருளாதார திட்டங்கள் சாத்தியமானதா என்பதை குறிக்கும் வார்த்தை இது. சினோனிம்ஸ் feasible, workable, ஆண்டோனிம் unworkable. துரதிர்ஷ்டமாக மக்களின் கருத்துக்கள் இரண்டும் முற்றிலும் எதிரான திசைகளில் பிரிந்திருப்பதை, அதாவது துருவமுனைப்பட்டிருப்பதை போலரைஸ்ட் என்று செய்தித்தாள்கள் வர்ணிக்கின்றன. சினோனிம்ஸ் divided, fragmented, ஆண்டோனிம் unified. இந்த பிரிவினை சமூகத்துல ஆழமான பிளவுகளை உருவாக்குது. அந்த பிளவுகள் தான் ஃபால்ட் லைன்ஸ். இதுல ஸ்கிசம்ஸ் அப்படிங்கிற கடினமான வார்த்தையை நீங்க கட்டாயம் வங்கி தேர்வுக்கு மனப்பாடம் செஞ்சுக்கணும். இது ஆழமான பிரிவினையை குறிக்கும். சினோனிம்ஸ் ரிஃப்ஸ், ஸ்கிசம்ஸ். ஆண்டோனிம் கொஹீஷன், அதாவது ஒற்றுமை. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிறந்த தலைவர் தனது நெறிமுறைகளில் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பார். அந்த உறுதியை தான் ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று சொல்றோம். ஒரு நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லாம உறுதியா இருப்பது. சினோனிம்ஸ் ரெசல்யூட், ஸ்டான்ச். ஆண்டோனிம் வேவரிங், அதாவது ஊசலாடும். அவர் எடுக்கும் முடிவுகள் மிகவும் கவனமாக அளந்து சரி செய்யப்பட்டதாக, அதாவது காலிபிரேட்டடாக இருக்கும். மிகவும் நுண்ணுக்கமாக திட்டமிடப்பட்ட ஒரு செயலை இது குறிக்கும். சினோனிம்ஸ் மெஷர்ட், நியூஆன்ஸ்ட். ஆண்டோனிம் ரெக்லெஸ், அதாவது அலட்சியமான. ஏன்னா அந்த முடிவுகள் சரி தவறு எது என்ற நெறிமுறை அடிப்படையில் இருக்கணும். அதைத்தான் மொராலிட்டி என்கிறோம். தார்மீக அடிப்படையில் நடப்பது. சினோனிம்ஸ் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி. ஆண்டோனிம் இம்மொராலிட்டி. அதேபோல பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இரக்கம் காட்டுவதை கம்பேஷன் என்று அழகாக சொல்றாங்க. மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு இரங்குவது. சினோனிம்ஸ் எம்பதி, ஹியூமனிட்டி. ஆண்டோனிம் cruelty, அதாவது கொடுமை. இப்படிப்பட்ட நற்பண்புகள் இருந்தால் அந்த அமைப்போ அல்லது நிறுவனமோ காலம் காலமாக பொதுமக்களால் பெரிதும் மதிக்கப்படும். அந்த மதிப்புமிக்க தன்மையே வெனரபிள் என்று சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. விண்வெளி நிறுவனம் போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்களை குறிக்க இது பயன்படும். சினோனிம்ஸ் ரிவியர்ட், எஸ்டீம்ட். ஆண்டோனிம் டிஸ்ஹானர்ட். ஆனா அப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீதும் சில நேரங்கள்ல குற்றச்சாட்டுகள் எழும். அதத்தான் அக்யூசேஷன்ஸ் என்கிறோம். சினோனிம்ஸ் allegations, indictments. இதுல indictments என்பது சட்டபூர்வமான குற்றச்சாட்டு. ஆண்டோனிம் vindications, அதாவது குற்றமற்றவர் என நிரூபித்தல். இப்போ நம்ம ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கதைக்கு வருவோம். ஒரு ராக்கெட் திட்டம் தோல்வியடையும் போது அது ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சி அடைய செய்கிறது. அந்த அதிர்ச்சியை ஸ்டன் என்று சொல்றோம். வியப்பில் ஆழ்த்துவது. சினோனிம்ஸ் astonish, astound. ஆண்டோனிம் bore, அதாவது சலிப்பூட்டு. உடனே எப்போதும் குறை சொல்லும் விமர்சகர்கள் விடுத்துக்குவாங்க. அவர்களை செய்தித்தாள்கள் டிட்ராக்டர்ஸ் என்று அழைக்கின்றன. சினோனிம்ஸ் critics, naysayers. ஆண்டோனிம் supporters. தோல்விக்கு காரணம் அந்த ராக்கெட்டின் உள்ளே, அதாவது அபோர்டு இருந்த ஒரு கருவி பழுதானதாக இருக்கலாம். ஒரு வாகனம் அல்லது விண்கலத்தின் உள்ளே இருப்பதை இது குறிக்கும். சினோனிம்ஸ் on board, within. ஆண்டோனிம் ashore, அதாவது கரையில். இதனால அந்த செயற்கைக்கோள் எதற்காக திட்டமிடப்பட்டதோ அந்த நோக்கமான சுற்றுப்பாதையை அடையவில்லை. இந்த நோக்கமான என்பதை இன்டெண்டட் என்கிறோம். எதற்காக திட்டமிடப்பட்டதோ அதுவே intended. சினோனிம்ஸ் designated, planned. ஆண்டோனிம் accidental, அதாவது எதிர்பாராத. முழுமையான ஆதாரம் இல்லாம இதுதான் காரணமா இருக்கும்னு மக்கள் ஊகித்ததை சர்மைஸ்ட் என்று வாசிக்கிறோம். க்ளோஸ் டெஸ்ட்கள்ல இன்ஃபர்ட் அல்லது சமைஸ்ட் எப்படி விடையாக வரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. உறுதியான ஆதாரம் இல்லாம அனுமானிப்பது. சினோனிம்ஸ் conjectured, inferred. ஆண்டோனிம் வெரிஃபைட், அதாவது சரிபார்க்கப்பட்ட. இதற்கு பதிலளிக்க
அந்த நிறுவனத்தின் உச்சகட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்தும். அந்த உச்சகட்ட அமைப்பு ஏபெக்ஸ் கமிட்டி என்று சொல்வாங்க. மிக உயர்ந்த அதிகார அமைப்பை ஏபெக்ஸ் என்போம். சினானிம்ஸ் சுப்ரீம், பீக். ஆண்டனிம் பாட்டம். அவங்க மிகவும் எச்சரிக்கையான அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த எச்சரிக்கையை தான் காஷியஸ் என்கிறோம். விழிப்புடன் செயல்படுவது. சினானிம்ஸ் வேரி, ப்ரூடென்ட். ஆண்டனிம் ரெக்லெஸ். உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க அவங்க கடுமையாக முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியை ஸ்ட்ரைவ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு இலக்கை அடைய கடுமையாக உழைப்பது. சினானிம்ஸ் என்டெவர், ஸ்ட்ரகிள். ஆண்டனிம் கிவ் அப், அதாவது கைவிடுதல். அதன் மூலம் மக்களுக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அதாவது தெளிவுபடுத்துவார்கள். இத illuminate என்று சொல்லலாமா? மிகச்சரியான பயன்பாடு. புரியும்படி விளக்குவது. சினானிம்ஸ் elucidate, clarify. ஆண்டனிம் obscure, அதாவது மங்கலான. அந்த தெளிவுபடுத்தலின் ஒரு பாகமாக ரகசிய ஆவணங்களை வெளியிட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பார்கள். இந்த செயலை டீக்ளாசிஃபை என்கிறார்கள். ஒரு அரசு ஆவணத்தின் ரகசியத்தன்மையை நீக்குவது. சினானிம்ஸ் டிஸ்க்ளோஸ், ரிவீல். ஆண்டனிம் கிளாசிஃபை. சில நேரங்கள்ல தாமாக முன்வந்து வெளியிடாமல் பொதுமக்களின் அழுத்தத்தால் அல்லது வற்புறுத்தலால் அதை வெளியிடுவார்கள். இத டியூரஸ் என்று குறிப்பிடுவது வழக்கம். நிர்பந்தத்தால் ஒரு செயலை செய்வது. சினானிம்ஸ் கோவர்ஷன், கம்பல்ஷன். ஆண்டனிம் ஃப்ரீவில், அதாவது சுயவிருப்பம். விசாரணை அறிக்கையில இது ஒரு கவனக்குறைவால் நடந்த தவறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம். ஓவர்சைட் அப்படின்னா மேற்பார்வை என்றுதான அர்த்தம். கவனக்குறைவு என்றும் வருமா? நல்ல கேள்வி. ஆர்சி பத்திகள்ல கான்டெக்ஸ்ட், அதாவது சூழலை பொறுத்து அர்த்தம் மாறும். இங்க ஓவர்சைட் என்பது கவனக்குறைவால் நடந்த ஒரு தவறை குறிக்கிறது. சினனிம்ஸ் நெக்லிஜென்ஸ், ஒமிஷன். ஆண்டனிம் டிலிஜென்ஸ். சூப்பர், புரிஞ்சது. இந்த தவறை செய்த நிறுவனத்தின் பணியாளர்களே பர்சனல் என்று செய்திகள் கூறுகின்றன. நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள். சினனிம்ஸ் ஸ்டாஃப், ஒர்க் ஃபோர்ஸ். ஆண்டனிம் மேனேஜ்மெண்ட். அந்த பணியாளர்கள் ராக்கெட் பாகங்களை கூர்ந்த ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த கூர்ந்த ஆய்வை ஸ்க்ரூட்டனைஸ் என்கிறார்கள். மிக நுணுக்கமாக சோதனை செய்வது. சினனிம்ஸ் இன்ஸ்பெக்ட், அனலைஸ். ஆண்டனிம் ஓவர்லுக். அப்படி செய்திருந்தால் வழக்கத்திற்கு மாறான முரண்பாடுகளை கண்டுபிடித்திருக்கலாம். அந்த அசாதாரண மாற்றமே அனாமலி. தொடர் நிகழ்வுகளில் ஏற்படும் ஒரு அசாதாரண மாற்றம். அபெரேஷன், பெக்யூலியாரிட்டி. ஆண்டனிம் நார்ம், அதாவது வழக்கமான. அதை கவனிக்க தவறியதால் நிலைமை மேலும் மோசமாக்கியது. அந்த மோசமான நிலையை காம்பவுண்டட் என்று வர்ணிக்கிறாங்க. நிலைமையை மேலும் மோசமாக்குவது. வங்கித் தேர்வுக்கு எக்ஸாசர்பேட்டட் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. சினனிம்ஸ் aggravated, exacerbated. ஆண்டனிம் மிட்டிகேட்டட். இதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. எனவே எப்போதுமே விழிப்பான ஆட்கள் தேவை. அந்த விழிப்புணர்வைத்தான் விஜிலண்ட் என்கிறோம். எப்போதுமே கவனமாக இருப்பது. சினனிம்ஸ் வாட்ச்ஃபுல், அலர்ட். ஆண்டனிம் நெக்லிஜென்ட். அந்த வேலையை கண்காணிக்கும் மேற்பார்வையாளர்களை ஓவர்சியஸ் என்று அழைக்கிறார்கள். வேலையை கண்காணிப்பவர்கள். சினனிம்ஸ் சூப்பர்வைசர்ஸ், மானிட்டர்ஸ். ஆண்டனிம்ஸ் சபார்டினேட்ஸ், அதாவது கீழ்ப்பணிபுரிபவர்கள். ஒரு நிறுவனம் உண்மையை மூடி மறைக்காமல் வெளிப்படையாக நடந்து கொண்டால் அது மக்கள் மத்தியில் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. அந்த வலுப்படுத்துதலை ரீஇன்ஃபோர்சஸ் என்கிறோம். ஒரு விஷயத்திற்கு மேலும் பலம் சேர்ப்பது. சினனிம்ஸ் போல்ஸ்டர்ஸ், கன்சாலிடேட்ஸ். ஆண்டனிம் அண்டர்மைன்ஸ். மாறாக ஒரு தகவலை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பதை வித் ஹோல்டிங் என்று சொல்வது வழக்கம். தன் வசமே வைத்துக் கொள்வது. சினனிம்ஸ் சப்ரெசிங், ரிட்டெய்னிங். ஆண்டனிம் டிஸ்க்ளோசிங். சில தொழில்நுட்ப ரகசியங்கள் ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே சொந்தமான தனி உடைமையாக இருக்கும். அதை ப்ரொப்ரைட்டரி என்று குறிப்பிடுகிறார்கள். காப்புரிமை பெற்ற விஷயங்கள். சினனிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ், கான்ஃபிடென்ஷியல். ஆண்டனிம் பப்ளிக். ஆனா பொதுமக்களின் விமர்சனங்களுக்கு பயந்து ஒரு நிறுவனம் பின் வாங்கியதென்றால் அதை ரிட்ரீட் அல்லது ரிட்ரீட்டட் என்று செய்திகள்ல வாசிக்கிறோம். ஒரு விஷயத்திலிருந்து பின்வாங்குவது. சினனிம்ஸ் withdrew, receded. ஆண்டனிம் அட்வான்ஸ்ட். அதன் பிறகு அரசாங்கம் தலையிட்டு அந்த பிரச்சனையை ஆழமாக விசாரணை செய்ய உத்தரவிடும். இந்த விசாரணையே ப்ரோப். ஒரு பிரச்சனையை ஆழமாக விசாரிப்பது. சினனிம்ஸ் இன்வெஸ்டிகேட், இன்குவயர். ஆண்டனிம் இக்னோர்.
நிறுவனங்கள் திறந்த மனதுடன் இல்லாமல் குறுகிய மனப்பான்மையுடன் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லதல்ல. அந்த தனித்திருத்தலை இன்சுலாரிட்டி என்று மிக அழகாக சொல்றாங்க. ஆமா, குறுகிய மனப்பான்கையை இது அழகாக குறிக்கிறது. சினனிம்ஸ் நேரோ மைண்டட்னஸ், செக்யூஷன், ஆன்டனிம் ஓப்பன்னஸ். மிகச் சிறந்த வார்த்தை இது. என்ன ஒரு அற்புதமான பயணம்! 60 வார்த்தைகளையும் ஒரு கதையாகவே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதியான இடியம் ஆஃப் த டே, அதாவது இன்றைய மரபுத் தொடர பார்க்க போறோம். இன்றைய இடியம் ரிட்ரீட் இன்டு ஒன்ஸ் ஷெல். இதன் தமிழ் அர்த்தம் உணர்வுபூர்வமாக ஒதுங்கியிருத்தல். அதாவது கடுமையான விமர்சனங்கள், பயம் அல்லது அதீத மன அழுத்தம் காரணமாக ஒருவர் தன்னை தானே உணர்வுபூர்வமாக மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதே இதன் ஆங்கில அர்த்தம். டு வித்ரா எமோஷனலி. இதோட தோற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமைகள் ஆபத்து வரும்போது அவை தங்கள் உடலை குறுக்கிக் கொண்டு ஓட்டிற்குள் பாதுகாப்பாக ஒளிந்து கொள்ளுமல்லவா? அதிலிருந்துதான் மனிதர்களின் இந்த உணர்வுபூர்வமான பின்வாங்கலை விளக்கும் இந்த மரபுத் தொடர் உருவானது. இதுக்கான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். After the harsh public criticism, the young author retreated into her shell, avoiding interviews. அதாவது, கடுமையான பொது விமர்சனத்திற்கு பிறகு அந்த இளம் எழுத்தாளர் பேட்டிகளை தவிர்த்து தன் கூட்டிற்குள் முடங்கிக் கொண்டார். வங்கி தேர்வுகள்ல ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பகுதிகள்ல இந்த இடியமே நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வாக்கியத்தின் சூழலை புரிஞ்சுகிட்டா எளிதாக மதிப்பெண் பெற்றுவிடலாம். நீங்க வங்கித் தேர்வு மாணவராக இருந்தால் இன்று உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றிதான். 60 முக்கியமான வார்த்தைகளையும் அவற்றின் இணையான மற்றும் எதிர்ச்சொற்களையும் ஒரு சுவாரஸ்யமான மரபுத் தொடரையும் ஒரே அமர்வில் சலிப்பில்லாமல் வெற்றிகரமாக கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதற்காக உங்களை மனதார பாராட்டுகிறேன். ஆம், நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய தாரக மந்திரம் ஒன்றுதான், கன்சிஸ்டன்சி இஸ் கீ. ஒரு நாள் படிப்பது பெரிதல்ல, தொடர்ந்து தினமும் படிப்பதுதான் வங்கித் தேர்வில் உங்களை வெற்றியடையச் செய்யும். அதைத் தொடர்ந்து செய்ய இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலின் தினசரி வொகாபுலரி அப்டேட்களை தொடர்ந்து பெற மறக்காமல் ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வெற்றியின் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குது. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். நாம் இன்று பார்த்த இந்த 60 வார்த்தைகள் வெறுமனே ஒரு தேர்வில் மதிப்பெண் வாங்க மட்டும்தானா, அல்லது துல்லியமான வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கும்போது செய்தித்தாள்களை தாண்டி உங்களை சுற்றியுள்ள உலகத்தை நீங்கள் பார்க்கும் நுட்பமான பார்வையே மாறுகிறதா? சிந்தித்துப் பாருங்கள். அடுத்த அலசலில் சந்திப்போம். நல்வாழ்த்துக்கள்.